வெல்கம் டு வே டு ரெக்ரூட் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். ஷி என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? போக்குதல். எதிர்மறை இடைநிலை என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? ஆ. மனதில் பதித்தல் என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? வா. ஏ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? என். கழிதல் என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? போ. தை என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? தையலிடுதல். அழுக்கு என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? மை. ஆகாயம் என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? கோ. கோ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? அரசன். பசு என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? கோ. ஈனுதல் என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? ஈ. வௌ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? கைப்பற்றுதல். சிறகு என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? கை. அழித்தல் என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? நை. என் என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? ஏ. முன்னிலை ஒருமை பெயர் என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? நீ. நு என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? உறுதி. கோ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? நீர். அழகு என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? மா. அடுக்கு என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? ஏ. போ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? மறைதல். வா என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? நேர்தல். அழகு என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? மா. பிரிநிலை என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? ஏ. ஆச்சாமரம் என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? ஆ. மை என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? ஒலிமங்குதல். ஓங்குதல் என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? போ. லக்குமி என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? மா. சீலை என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? மா. கற்பனையாக கூறுதல் என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? கோ. கோனா அரசன் தானே சொல்லுவாங்க. இப்ப அரசனை பத்தி கற்பனையா கதை சொல்லுவோம்ல, அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. முள் ஊடுருவுதல் என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? தை. முள் தச்சித்துவம்ல தை, அந்த தை ஞாபகம் வச்சுக்கோங்க. கருத்தல் என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? மை. மை கருப்பு மை, கருத்தல் கருப்பு மை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆசிரியர் என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? ஐ. ஐயான்னு சொல்லுவோம் ஆசிரியர், ஐயா, அந்த ஐ ஞாபகம் வச்சுக்கோங்க. யானை நெற்றியினுள்ள புள்ளி என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? பூ. யானை நெற்றி வந்து பூ மாதிரி தானே இருக்கும், வளைஞ்சி வந்திருக்கும்ல, தும்பிக்கை பூ அப்படி மடிஞ்சு வந்திருக்கும். நிறைவு என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? நூ. நிறைவுனா நூ.
கோத்தல் என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? தை. தையல் தைக்கிறப்ப கோத்து கோத்தானு தைப்பாங்க நூலை. செய்யத்தக்கது என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? கை. செய்யத்தக்கதுனா கை. மரம் முதலியன பலன் கொடுத்தல் என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? தா. பலன் கொடுக்கிறத தா. எடுத்து சொல்லுதல் என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? வை. துரத்தல் என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? நீ. நீனா துரத்தல். வை என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? வையினா தனியாக ஒதுக்கி வை, தனியாக ஒதுக்குதல். தெய்வம் என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? தே. தேனா தெய்வம். நோ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? பலவீனம். நோனா துன்பம், பலவீனம் எல்லாம் வரும். ஆவது என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? ஆ. ஆவதுனா ஆ. அழைத்தல் என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? தா. அழைத்தல்னா தா. செல்லுதல் என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? போ. செல்லுதல்னா போ. கோ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? வஜ்ராயுதம். சி. வஜ்ராயுதம். வஜ்ராயுதம் அரசன் தானே வச்சிருப்பாரு. வானம் என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி யாது? வானம்னா வி. வானம்னா வி. பிரம்மா என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? ஊ. பிரம்மானா ஊ. திருஷ்டிப்படுதல் என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? திருஷ்டிப்படுதல்னா தைன்னு அர்த்தம். தைக்கிறப்ப திருஷ்டி பட்டுச்சு ஞாபகம் வச்சுக்கங்க. கை என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? கையினா கிரணம். சூரியன் என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? சூரியன்னா க. தொகுத்தல் என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? கோ. தொகுத்தல்னா கோ. நா என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? நானா தீயின் ஜுவாலை. நானா தீயின் ஜுவாலை. துரத்தல் என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? நீ. துரத்தல்னா நீ. நீ துரத்தல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கங்க. தூ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? தூனா இகழ்ச்சி குறிப்பு. வி என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? வீணா வானம். வீணா வானம். துன்பமடைதல் என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? துன்பமடைதல்னா வே. துன்பம் அடைதல் என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? வே. வேணா வேதனைன்னு ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான் நம்ம. வேதனை துன்பம் அடைதல். துன்பம் அடைதல்னா வே. போ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? ஓங்குதல். தா என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? வருத்தம். கா என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? தீ. யா என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? செய்யுள். போ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? புனைந்துரைத்தல். கோனா புனைந்துரைத்தல். நே என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? அன்பு. நேனா நேசம், அன்பு ஞாபகம் வச்சுக்கங்க. இசைநிறை என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? ஏ. இசைநிறைனா ஏ. காய வைத்தல் என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? தீ. தீயில காய வைக்கிறாங்க ஞாபகம் வச்சுக்கங்க.
காய வைத்தல்னா தீ. மா என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? மானா நிறை அளவு. போ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? ஓங்குதல். கா என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? கானா தடுக்க. தடுக்கும்போது காயம் பட்டிருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தடுக்கும்போது காயம் பட்டிருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கோ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? வஜ்ராயுதம். கோனா வஜ்ராயுதம். பயனின்றி போதல் என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? பூ. பயனின்றி போதல்னா பூ. அணாவின் 1/12 பாகம் மதிப்புள்ள செப்பு நாணயம் என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? அணாவில் 1/12 பாகம் மதிப்புள்ள செப்பு நாணயம் என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? பை. நாணயத்தெல்லாம் பையில தானே போட்டு வச்சிருப்போம் நம்ம. வன்மை என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? வன்மைனா நூ. தசை என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? ஊ. தசைனா ஊ. போ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? போனா பிரிதல். போனா பிரிஞ்சிருவாங்கல்ல, அப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. போனா பிரிதல். யா என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? யானா செய்யுள். தா என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? உபதேசித்தல். தானா உபதேசித்தல். பி என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? பீனா மலம். ஆ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? ஆனா ஆவது. கை என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? கைனா கிரணம். கையை வச்சு கிரணத்தை மறைக்கிறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கையை வச்சு கிரணத்தை மறைக்கிறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நை என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? நைனா இகழ்ச்சி குறிப்பு. மை என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? மைனா மசின்னு அர்த்தம். மைய ஆரம்பாங்கல்ல, மசி. அது மைனா மசி ஞாபகம் வச்சுக்கோங்க. நை என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? நைனா கெடுதல். நைனா கெடுதல். ஊ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? ஊனா சிவன். ஊனா சிவன். போவித்தல் என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? போவித்தல்னா பையின்னு அர்த்தம். போவித்தல்னா பை. நோவு என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? போவுனா நோ. நோவுனா நோ. பரிதல் என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? பரிதல்னா நீ. நீ பரிதல் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீ பரிதல். வண்டி மசகு என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? மை. மை வண்டி மசகு. தியானம் என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? தியானம்னா பா. தியானம்னா பா. அப்பா தியானத்துல இருக்க ஞாபகம் வச்சுக்கோங்க. பா. நா என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? நானா நாக்கு. லக்குமி என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? லக்குமி என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? லக்குமினா மா. அம்மாவுக்கு வர மா. இளமை என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? பை. வை என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? இடுதல். வைனா இடுதல். வா என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? வானா வஞ்சித்தல். கை என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? கைனா கச்சி.
கை என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? கைனா கச்சின்னு அர்த்தம். ஏ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? இசை நிறை. 4ஆம் வேற்றுமை உறுப்பு என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? கு. ஐ ஆல் கு. கு என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? குனா பூமி. மனம் வருந்துதல் என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? மனம் வருந்துதல்னா நை. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் வைஸாக நம்ம எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். அதனால் எல்லா வீடியோவும் மறக்காமல் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.